ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் கடந்த சில வாரங்களாக சாத்தானுடைய தந்திரங்களை குறித்தும், சாத்தானுடைய தந்திரங்களிலே சிக்கிக் கொள்ளாமல் கர்த்தருடைய பிள்ளைகள் காக்கப்படுவதை குறித்தும் பல காரியங்களை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். அதுல விசேஷமாய் இந்த கடைசி பகுதியிலும் நாம் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் மேல் சாத்தான் தன் அதிகாரத்தை செலுத்துவதற்கு மிக முக்கியமான சில குணாதிசயங்களை, சுபாவங்களை எதிர்பார்க்கிறான். சாத்தானுக்கு விருப்பமான ஏதாவது ஒன்று மனிதரிடத்தில் இருக்க கண்டால் தன் அதிகாரத்தை அவர்கள் மேல் அவன் செலுத்த ஆரம்பித்து விடுகிறான். என்னுடையது, என்னுடைய ஆதீனத்தில் உள்ளது, என்னுடைய பொருள் அவன் மேல இருக்குது என்பதை குற்றஞ்சாட்டி அவன் மேல் முழு அதிகாரத்தை பெற்று அவருடைய வாழ்க்கை முழுவதும் நிறைய ஆரம்பித்து விடுகிறான் சாத்தான். ஆகவேதான் சாத்தானுடைய கிரிகள் ஏதாவது ஒன்று நமக்குள் இருக்கிறதா என்று பார்த்து ஒவ்வொன்றையும் நாம் களைந்து விட நாம் பிரயாசப்பட வேண்டும். அதுல மிக முக்கியமாய் சாத்தானுக்கு விருப்பமான அவன் எதிர்பார்க்கிற மற்றொரு குணாதிசயம், மனிதர்களுக்குள்ளே நுழைவதற்கு உண்டான வாசல் என்று சொல்லலாம். அந்த குணாதிசயம் என்னன்னு கேட்டீங்கன்னா கீழ்ப்படியாமை, டிஸ்ஒபீடியன்ஸ். இது மனிதர்களுடைய ரத்தத்திலே ஊறி இருக்கிற ஒரு காரியம். கீழ்ப்படியாமை. ஒன்னை செய்யாதுன்னு சொன்னா அதைத்தான் செய்வார்கள். ஒன்றை பாராதே என்று சொன்னால் அதைத்தான் பார்ப்பார்கள். கர்த்தர் அந்த விருட்சத்தின், விலக்கப்பட்ட விருட்சத்தின் கனியை புசிக்காதே என்று சொன்னால்தான் அது மேலே கவனமே போகும் உங்களுக்கு. அதே போல அந்த கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்துலதான் சாத்தானுடைய ஆவிகள் கிரியை செய்கிறது என்று கர்த்தருடைய வேதத்தில் எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 2வது வசனத்துல, அக்கிரமத்தினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை கர்த்தர் உயிர்ப்பித்தார். 2:2 சொல்றார், அவைகளினால் நீங்கள் முற்காலத்தில் இவ்வுலகத்தின் வழக்கத்திற்கு ஏற்கும்படியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கு ஏற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். இந்த வசனத்துல நம்ம கவனிக்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்திலே ஒரு ஆவி கிரியை செய்தான். கீழ்ப்படியாமை ஒரு மனிதனுடைய இருதயத்தில் இருக்கும் பொழுது அவன் மேல் ஒரு ஆவி அதிகாரம் பெற ஆரம்பித்து விடுகிறது. இந்த ஆவியை குறித்து வேதம் என்ன சொல்ல தெரியுமா? கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்திலே கிரியை செய்யறதுக்குன்னே ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி ஆவி இருக்கு. அந்த ஆவி ஆகாயத்தின் அதிகார பிரபுவின் ஆவியாம். இதை வைத்து பார்த்தா ஆவிகள் இருக்கக்கூடிய இடங்களை வைத்து ஆவிகளை 3 விதமாக பிரிச்சிருக்கிறாங்க. ஒன்று, ஆகாய மண்டலங்களில் உலாவி தெரிகிற ஆவிகள். இதுதான் வேதத்துல எபேசியர் 2:2 நம்ம படிச்சோம். ஆகாயத்தில் கிரியை செய்கிற அதிகார பிரபுவின் ஆவி. இந்த ஆகாயத்துல வேலை செய்யற இந்த ஆவிகள், அங்கே கூட்டமா இருக்கக்கூடிய ஆவிகள் என்ன செய்யும்னா அதிகாரம் உள்ளவர்களை பயன்படுத்தும், அதிகாரிகளை பயன்படுத்தும். கீழ்ப்படியாமல் மேட்டுமையா நடந்து கொள்ளுகிற மனிதர்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளும். பெரிய பெரிய அரசியல்வாதிகள், பெரிய பெரிய அதிகாரத்தில் இருக்கிறவர்கள், டிக்டேட்டர்ஸ், சர்வாதிகாரிகள் போன்றவருடைய இருதயங்கள் எல்லாம் நிரப்பக்கூடியது இந்த பொல்லாத ஆவிதான் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லும். வானமண்டலங்களில் சுற்றித் திரிகிற பொல்லாத ஆவிகள், வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் உங்களுக்கு யுத்தம் உண்டு என்று எழுதியிருக்கு பாருங்க. அப்ப இந்த குறிப்பிட்ட விதமான ஆவிகளுடைய இருப்பிடம் என்னன்னு கேட்டா வானம், ஆகாயத்தில் அப்படியே சுற்றி திரிகின்றன. ஆகாயத்தில் சுற்றி திரிகிற இந்த ஆவிகளுடைய வேலை, தேவ தூதர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வர வானத்திலிருந்து இறங்கி வரும் பொழுது அவர்களுக்கு விரோதமா எதிர்த்து நின்று சண்டை போடுதான். தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்துல இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை பற்றி சொல்லி இருக்கிறது. தானியேல் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுகிறார். கர்த்தரிடத்திலே தன் இருதயத்தை ஒருமுகப்படுத்தி காத்திருக்கிறார். 21 நாள் ஆகிவிடுகிறது, பதிலே வரல. 21வது நாள் கேப்ரியல் தேவதூதன் வந்து அவருக்கு முன்பாக நிற்கிறார். அவர் சொல்கிறார், பிரியமான தானியேலே, நீ உன் இருதயத்தை கர்த்தரை நோக்கி செலுத்த துவங்கின நாள் முதற்கொண்டு உன் ஜெபம் பரலோகத்தில் கேட்கப்பட்டது. கர்த்தர் உனக்கு செய்தி சொல்வதற்காகவே என்னை அனுப்பினார். நான் உடனே வந்தேன். ஆனாலும் வானமண்டலத்தின் பொல்லாத ஆவி எனக்கு எதிர்த்து நின்றான். அங்கே அதிகார பிரபுவின் ஆவி எனக்கு விரோதமா எதிர்த்து நின்றான். அவனோடு மிகுந்த தர்க்கம் உண்டானது. எனக்கு உதவி செய்வதற்காக மிகாவேல் தேவதூதன் இறங்கி வந்தான். அங்கே கடுமையான ஒரு யுத்தம் நடந்தது. வழி கிடைத்தது. நான் உன்னை சந்திக்கும்படி கடந்து வருகிறேன் என்றான். இந்த நிகழ்ச்சி நமக்கு சொல்றது என்ன தெரியுமா? வானத்திலிருந்து தூதர்கள் தம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்லி அனுப்பும் தேவ தூதுகளை கொண்டு வரும் பொழுது இந்த வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளால் பாதிக்கப்பட இடம் இருக்கிறது. இந்த ஆவிகள் கிரியை செய்வது யார் மேலன்னா, அதிகாரம் நிறைந்த இந்த ஆவிகள் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்துல கிரியை செய்யுமா. இன்னைக்கு எல்லா இடங்களிலும் நீங்க பாத்தீங்கன்னா கீழ்ப்படியாமை தான் அதிகமா இருக்கிறது. பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிவதில்லை, அதிகாரிகளுக்கு வேலை செய்கிறவர்கள் கீழ்ப்படிவதில்லை, ஊழியக்காரர்களுக்கு விசுவாசிகள் கீழ்ப்படிவதில்லை. பல சபையில மூக்கால் அழுது கொண்டிருக்கிறார்கள். பல போதகர்களை நான் பார்க்கிறேன் ஊழியத்துக்காக.
தமிழ்நாடு முழுவதும் பல இடங்கள்ல நாங்க போறோம், இந்தியா முழுசும் போறோம் பல இடங்கள்ல. அப்படி போற இடங்கள்ல இப்ப சமீப காலமாக போதகர்கள் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னு கேட்டா, சபையை எப்படி நடத்துவது என்றே எங்களுக்கு தெரியல, சபையில ஒருவரும் கீழ்ப்படிவதில்லை, விசுவாசிகள் முதற்கொண்டு நாங்கள் தான் கீழ்ப்படிய வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஒழிய தாங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கும் தங்களை நடத்துகிறவர்களுக்கும் கீழ்ப்படிய வேண்டும் என்று விரும்புகிறதே இல்லை. காலம் கடைசிங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கு எல்லா இடங்களிலும் புருஷனுக்கு மனைவி கீழ்ப்படுகிறது இல்லை, குடும்பத்துல பெற்றோருக்கு பிள்ளைகள் கீழ்ப்படுகிறது இல்லை. இப்படி ஒவ்வொரு இடங்களிலும் இந்த கீழ்ப்படியாமையின் ஆவி வெகு வேகமாய் கிரீசி ஆரம்பித்திருக்கிறது. வசனத்துல சொல்லுது, இந்த ஆவிகள் வானமண்டலத்தில் இருக்கக்கூடிய ஆவிகளாம். இவைகளுடைய இருப்பிடம் வானமண்டலம். இந்த 3 இருப்பிடங்களின் அடிப்படையிலே 3 விதமான ஆவிகளை குறித்து கர்த்தருடைய வேதம் சொல்லுது. முதல் ஆவியை பாருங்க, உலகத்தின் ஆவி. யோவான் சுவிசேஷத்துல 12th chapter 12வது அதிகாரம் 31வது வசனம் நமக்கு ஒன்று சொல்லுது, இப்பொழுதே இந்த உலகத்திற்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது, இப்பொழுது இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுகிறான். பிசாசு. இந்த ஆவி என்னன்னா உலகத்தினுடைய அதிபதியான், உலகத்தின் மேல் அதிகாரம் செய்யக்கூடிய ஆவி. அதை யோவான் சுவிசேஷத்துல 14வது அதிகாரம் 30வது வசனத்துல சொல்றாரு, இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 2:12 பவுல் சொல்றார், நாங்களோ இந்த உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படும் ஆவியை பெற்றிருக்கிறோம். அப்ப அந்த உலகத்தின் ஆவின்னு ஒரு ஆவி இருக்கு, அது இந்த கிரவுண்ட் லெவல்ல சுற்றி கொண்டிருக்கிற ஆவிகள், உலகம் முழுவதிலும் சுற்றி கொண்டிருக்கிற ஆவிகள். அதனுடைய இருப்பிடம் முழுவதும் பாத்தீங்கன்னா உலகம் 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 தான். உலகத்தில் ஒவ்வொரு கிரியைகளுக்கு நடுவிலும் இந்த பொல்லாத ஆவிகளினுடைய சேனைகளை நம்மால பார்க்க முடியும். இன்னொரு கூட்டம் வானமண்டலத்தில் இருக்கக்கூடியவைகள். இவைகள் தான் இந்த வானளாவி அதிகாரம் உடையவர்களுடைய தலையில போய் உட்கார்ந்துட்டு அவன் ஆட்டி படைக்கிற ஆவி. அது 3வது ஆவியை குறித்து வேதம் சொல்றது, பாதாளத்தில் இருக்கக்கூடிய ஆவியா. இந்த பாதாளத்தில் இருக்கக்கூடிய ஆவி பயங்கரம் நிறைந்த ஆவி, ரொம்ப குரியல், ரொம்ப கொடூரம் நிறைந்தவைகள், வன்கண் மிகுந்தவைகள், கொலை வெறி உள்ளவைகள். இந்த பாதாள ஆவிகள் என்ன செய்யுமா, கடைசி காலத்துல கட்டவிழ்த்து விடப்படுமா. அவைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டு பூமி முழுவதும் நிரப்ப ஆரம்பித்து விட்டால் பூமியில எங்க பார்த்தாலும் வன்முறைகள் கட்டவிழ்த்து விடப்படுவான். வெளிப்படுத்தும் விசேஷம் 9வது அதிகாரம் 11வது வசனத்துல சொல்லுகிறது, பாதாளத்தின் ஆவிகளை குறித்து. அவைகளுக்கு ஒரு ராஜன் உண்டு, அவன் பாதாளத்தின் தூதன். எபிரேய பாஷையிலே அபக்தோன் என்றும் கிரேக்க பாஷையிலே அப்பல்லியோன் என்றும் அவனுக்கு பெயர். இந்த ஆவிகளுக்கு பெயர் என்னன்னா அப்பல்லியோன். அதுல ஒரு பெரிய ஆவி இருக்கு, அது பாதாளத்தின் கதவுகளை திறந்த உடனே வெட்டுக்கிளி மாதிரி இந்த ஆவிகள் புறப்பட்டு கொடிய விஷம் உள்ள அந்த கொடுக்குகளோட அது புறப்பட்டு வர்றத காட்சியை குறித்து கீழே நமக்கு எழுதி இருக்கு. அது பூமியெல்லாம் ஒரு புகை மாதிரி நிரப்புதான், மனிதர்கள் மேல வந்து அமருதான். எங்கு பார்த்தாலும் வன்முறை, எங்கு பார்த்தாலும் கொலை, எங்கு பார்த்தாலும் அசுத்தம், எங்கு பார்த்தாலும் மரண பயம், ஓலம். இவைகள்லாம் எழுப்பக்கூடிய ஆவிகள் இந்த பாதாளத்து ஆவிகள். இந்த 3 விதமான ஆவிகளும் பயங்கரமான கிரியைகளை செய்யக்கூடிய ஆவிகள். ஆகாய பிரபுவின் ஆவி என்கிற இந்த ஆவி மனிதர்களை அதிகார வெறி பிடித்தவர்களாக நடக்க வைக்க ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட ஆவி பிடிச்சவங்க பாத்தீங்கன்னா தன் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்ட மனிதர்கள் எல்லாம் தன்னை வணங்க வேண்டும், நமஸ்கரிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும் என்கிற ஒரு வெறி உள்ளவர்களாக இருப்பாங்க. காலில் விழணும், நம்மை வணங்கணும், நம்மை மகிமைப்படுத்தணும், நம்மை உயர்த்தணும், நம்மை பிரைஸ் பண்ணி கொண்டே இருக்கணும்னு சொல்லி விரும்புவாங்க. அந்தியோக்கு என்ற ஒரு மன்னன் இருந்தான், ஒரு கிரேக்க ராஜா. அவருடைய காலத்துல தேவனுடைய பலிபீடங்கள் எல்லாம் தகர்க்கப்பட்டு அந்தியோகுக்குன்னு சொல்லியே பலிபீடங்கள் இருந்து, அவர் உயிரோடு இருக்கிறாரு, ஆனா அவரை கடவுள் மாதிரி எல்லாரும் ஆராதிக்க வேண்டும், அவருடைய பேரை சொல்லித்தான் ஜெபம் பண்ண வேண்டும், அவருடைய பேர்ல பலிபீடங்களை கட்டி அங்கே சர்வாங்க தகர பலிகளை செலுத்த வேண்டும் என்று ஒரு சட்டத்தை ஏற்றியிருந்த அந்த நாட்கள்ல. அதே மாதிரி தங்களுக்கு என்று சிலைகளை வடித்துக் கொள்ளுகிறவர்கள், தங்களை நமஸ்கரிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், எல்லாரும் தங்களை புகழ வேண்டும் என்று சொல்லி அதற்காக செலவிடுகிறவர்கள், தங்கள் அதிகாரத்தை பயன்படுத்துகிறவர்கள், இதெல்லாம் அதிகார பிரபுவின் ஆவி. வான மண்டலத்தை ஆட்சி செய்து கொண்டு அங்கேதான் மிதந்து பறந்து கொண்டிருக்கின்றன. இவைகள் தான் என்ன செய்யுதுன்னா நம்முடைய ஜெபங்கள் விண்ணகத்தை நோக்கி எடுத்துச் செல்லப்படும் பொழுது அதை தடை செய்கின்றன. ஜெபம் பரலோகத்தை நோக்கி போச்சுன்னா அதை தடை செய்யுது. பரலோகத்திலிருந்து தேவன் சொல்லுகிற இறை தூதுகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியாமல் அது தடை செய்கிறது. இந்த ஆவிகளுக்கு இடம் கொடுத்தா அதுதான் அதிகார பிரபுவின் ஆவிக்கு இடம் கொடுத்து நீங்க ஜெபம் பண்ணா வானத்துல அந்த ஆவி இருக்கும் பொழுதே நம்முடைய ஜெபத்தை கட்டுப்படுத்துகிறது, அதை சிதற பண்ணி விடுகிறது,
அதை அழித்து விடுகிறேன்னு சொன்னா இந்த ஆவியை நம்ம வீட்டுக்குள்ள பிடிச்சு வச்சுட்டா என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. அப்ப இப்படிப்பட்ட அந்த பொல்லாத அந்த ஆவி மனிதனுடைய ஜெபங்களை கட்டுப்படுத்துகிறது. ஆகவேதான் என்ன செய்யறதுன்னா ஆவிலே நிறைந்து ஜெபிப்பது. நாம் ஆவிலே நிறைந்து ஜெபித்தா அந்த ஜெபத்தோடு பரிசுத்த ஆவியானவரும் பரலோகத்தை நோக்கி அதை எடுத்து செல்லுகிறார். அது கடந்து போகும்போது வழியில் இருக்கக்கூடிய இந்த அதிகாரப்பறவையின் ஆவி ஒன்றும் அதை தொடவே முடியாது. ஆகவேதான் ஆவியோட உண்மையோடு நம்ம ஜெபம் பண்ண பழக வேண்டும். மற்ற ஜெபங்கள் எல்லாம் மேல போறது ரொம்ப கஷ்டம்தான். வேதத்துல இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம பார்க்கிறோம். ஆகாய பிரபுவின் ஆவிக்கு நீங்கள் இடம் கொடுத்து விட்டால், கீழ்ப்படியாமையின் ஆவிக்கு நீங்கள் இடம் கொடுத்து விட்டால், நீங்கள் பண்ணுகிற எந்த ஜெபமும் பரலோகத்துக்கு போகவே போகாதங்க. மேல நீங்கள் செய்கிற எந்த கிரியைகளும் வாய்க்காமல் போய்விடும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. இரண்டாவது விதமான இந்த ஆவி ஆகிய உலகத்தின் ஆவி இருக்கு பாருங்க. இந்த ஆவி ஒரு மனிதனுக்குள்ள வந்துருச்சுன்னா அவனுடைய ஆசை முழுவதும் உலகத்தை சுதந்திரிக்க வேண்டும், உலகத்துல பணம் ஜெயிக்கணும், உலகத்துல நிறைய வசதிகளை பெருகிக் கொள்ளணும், உலகத்தின் இச்சைகளை அனுபவிக்கணும், உலகத்தில் இருக்கிற எல்லா இன்பங்களையும் பெற்றுக் கொள்ளணும். இதற்காகவே முயற்சி பண்ணுவாங்க. இந்த ஆவிகள் வெறி கொள்ளும் பொழுது, இந்த ஆவிகள் வேகம் கொள்ளும் பொழுது உலகத்தில் இருக்கிற மனிதர்களுடைய மனம் முழுசுமே உலகத்தின் கிரிகள் மேல்தான் முழுமையாக அது பதிக்கப்பட்டு விடும். நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு எத்தனை திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் இல்லை என்று கர்த்தர் சொன்னார். ஆனா இன்றைக்கு மனிதர்கள் உலகத்தின் கிரியைகளை, உலகத்தில் இருக்கக்கூடிய ஆசையை, உலகத்தில் இருக்கக்கூடிய பொருளை, ஐஸ்வர்யத்தை சேகரிப்பதற்கு எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போவதற்கு துணிந்திருக்கிறார்கள். அவருடைய மனசுல அப்படி ஒரு ஆசை இருக்கும். நிலத்துக்கு மேல நிலம் வாங்கி போடணும், பணத்துக்கு மேல பணத்தை சேர்த்து கொண்டே வரணும், பணத்திலே படுத்து உருளணும், உலகத்தில் ஐஸ்வர்யம் எல்லாம் என் காலடியிலே கிடக்கணும், எல்லா இன்பங்களையும் நான் அனுபவிக்கணும், எதுவுமே எனக்கு இல்லை என்று வரக்கூடாது. அவங்களுடைய மனம் முழுசுமே தான் இருக்கும். இது அவருடைய இயல்பிலே வருகிற ஒரு காரியம் அல்ல. இந்த உலகத்தின் ஆவிகள் ஒரு மனிதனை பிடித்துக் கொள்வதனால் நேர்படுகிற ஒரு பயங்கரம், அது ஒரு ஆபத்து, அது ஒரு விபத்து. அது கர்த்தருடைய வேதம் அப்படி சொல்லுது. மூணாவது இருக்கக்கூடிய ஆவிதான் அந்த பாதாளத்தின் ஆவி. பாதாளத்தின் ஆவிகள் கொடூரமானவைகள், மனிதனுடைய ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்பதில் கவனம் உள்ளவைகள். இது கடைசி காலம் பாத்தீங்களா? ஆகவேதான் இந்த கடைசி காலத்துல பாதாளத்தின் திறவுகோல்கள் அடிக்கடி திறக்கப்படுகின்றன. திறக்கப்படும் பொழுதெல்லாம் அங்கிருந்து விதவிதமான கொடிய பாதாளத்தின் ஆவிகள் பூமியில வந்து நிரப்ப ஆரம்பித்து விடுகின்றன. இப்ப கொஞ்ச காலமா தான் எல்லா இடங்களிலும் பார்த்தால் வன்முறை கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது. எல்லா தேசங்களிலும் வெடிகுண்டு கலாச்சாரம் என்பது ஒரு காமன் இஷ்யூவா மாறிவிட்டது. இப்போ தேசங்கள் தோறும் ஒவ்வொரு இனத்துக்கும் தீவிரவாதிகள் இருக்கிறாங்க, ஒவ்வொரு ஜனங்களுக்கு நடுவிலும் தீவிரவாதி இருக்கிறாங்க, எல்லா தேசங்களிலும் தீவிரவாதி இருக்கிறாங்க. எப்போ? ஒரு 20 வருஷ காலமாய்த்தான். அதுக்கு முன்னால அப்படி இல்லை. இப்ப எங்க பார்த்தாலும் எந்த ஒரு சின்ன நாடு இருந்தா கூட அங்க ஒரு தீவிரவாத அமைப்பு இருக்கிறது, அங்கே வெடிகுண்டு கலாச்சாரம் இருக்கிறது, மனிதர்கள் காரணம் இல்லாமல் அழிக்கப்படுகிறார்கள், விலையேறப்பட்ட மனித உயிர்கள் கொடூரமான முறையிலே கொலை செய்யப்படுகிறார்கள். கொலை செய்திகளை இப்போ ரொம்ப வேகமாய் கொத்து கொத்தாய் நடக்கிற நம்ம கேள்விப்படுகிறோம். மனித உயிர்கள், விலையேறப்பட்ட உயிர்கள் மடிந்து போகின்றன. இதற்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஆவிகள் கட்டவிழ்த்து விடப்படுவதுதான். வெளிப்படுத்த விசேஷம் 9வது அதிகாரம் 2 to 10 வரைக்கும் உண்டான வசனங்களை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த பாதாள ஆவி மனிதர்களை சேதப்படுத்துவதுதான் அதனுடைய வேலைன்னு எழுதியிருக்கு. நீங்க பாத்தீங்களா? விபத்து மூலம், சண்டைகள் மூலம், வெடிகுண்டுகள் மூலம், கலகங்கள் மூலம், யுத்தங்கள் மூலம், இயற்கையின் சீற்றங்கள் மூலம், இன்னும் பல்வேறு விதங்களிலே மனிதர்கள், விலையேறப்பட்ட உயிர்கள் சேதமடைந்து கொண்டே இருக்கின்றன. கூட்டம் கூட்டமா மனிதர்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்க. அவருடைய காரணம் என்ன சொல்லுதுன்னா இந்த பொல்லாத பாதாளத்தின் ஆவிகள் வெளியேற்றப்படுகின்றன, வெளியேறி வருகின்றன. அவைகள் இப்படிப்பட்ட பயங்கரமான மனிதருடைய இருதயங்களை பிடித்துக் கொள்கின்றன. இந்த 3 ஆவிகளும் மனிதர்களை பிடிப்பதற்கு மூல காரணமா அமைவது என்னன்னா கீழ்ப்படியாமை. ஒருவனுக்குள்ளே கீழ்ப்படியாம இருந்தா அவனுக்குள்ளே அதிகார ஆவிகள், உலகத்தின் ஆவிகள், பாதாளத்தின் ஆவிகள் எது ஒன்றும் அவனுக்குள்ளே கிரியை செய்வதற்கு வெகு சுலபமான ஒரு இடம் கிடைக்க ஆரம்பித்து விடுகிறது. அதிலும் குறிப்பா கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்திலே பெருவாரியாய் கிரியை செய்வது என்னன்னா ஆகாய பிரபுவின், அதிகார பிரபுவின் ஆவிக்கு ஏற்றபடி நீங்கள் நடந்து கொண்டீர்கள். இந்த ஆவி ஒரு மனிதனை பிடிச்சிருச்சுன்னா அவன் பொதுவாய் கீழ்ப்படிய மாட்டான். அவன் கொடூரம் நிறைந்தவனாக மாறி விடுவான். அவன் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்காக எந்த ஒரு முனைக்கும் அவன் கடந்து போக தயங்கவே மாட்டான் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. இதை குறித்து எபேசியர் 6:12 சொல்லும் பொழுது இந்த ஆவிகள் வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகள் என்று எழுதியிருக்கிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இவைகள் மனிதர்களை பிடித்துக் கொள்வதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா கீழ்ப்படியாமை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்கள் குறைவு.
ஆவியானுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படுகிறவர்கள் குறைவு, தங்களை நடத்துகிறவர்களுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் குறைவு. இன்றைக்கு எதிர்த்து பேசுகிற கலாச்சாரம் வந்திருக்கிறது. பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிவதில்லை, அந்த பெற்றோர் சமுதாயத்துக்கு கீழ்ப்படிவதில்லை, அரசாங்கத்துக்கு ஜனங்கள் கீழ்ப்படிவதில்லை. இன்றைக்கு ஒரு கீழ்ப்படியாமின் ஆவி உலகம் முழுவதையும் பிடித்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த ஆவிகளுடைய கிரியை பெருக 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 ஜனங்களுடைய மனோபாவம் மாறி போகும். ஜனங்களுக்கு நடுவிலே தீமை கட்டவிழ்த்து விடப்படும். ஜனங்கள் தாங்கள் பெற்றுக்கொண்ட விலையேற பெற்ற மனித உயிர்களை, தன் ஆசீர்வாதத்தை எல்லாம் இழந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அடுத்து மற்றொரு காரியம் பாத்தீங்கன்னா, ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய பொறாமை, ஜெலசின்னு சொல்லுவாங்க. அந்த பொறாமை ஒரு மனுஷனுக்குள்ள வந்துருச்சுன்னா, பொறாமை என்பது எலும்புரிக்கு நோய் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. பொறாமை வந்து விட்டதானால் அது அவனை உருக்கிருமா. ஒரு மனிதனுக்குள்ளே பொறாமை வரும் பொழுது அதை தொடர்ந்து பல பாவங்கள் உள்ளே வர ஆரம்பித்து விடுகிறது என்று கர்த்தருடைய வேதத்தில் திட்டமும் தெளிவுமாக எழுதியிருக்கிறத பார்க்கிறோம். காயின் ஆபேல் என்பவருடைய சரித்திரத்துல நீங்க பாத்தீங்கன்னா நடந்த ஒரு சம்பவம் இதுதான். அவர்கள் எதற்கு பொறாமைப்பட்டாங்கன்னா, நல்ல காரியத்துக்கு கூட பொறாமைப்பட்டிருக்கிறாங்க. இவர் கர்த்தரை ஆராதிப்பதற்காக பலிகளோடு கடந்து போறார், ஆபேலும் கர்த்தரை ஆராதிப்பதற்காக கடந்து போறார். அவங்களுக்கு பொறாமை வந்ததுக்கு காரணம் ஆராதனையில பொறாமை இருக்குது, ஒரு ஊழியத்துல பொறாமை இருக்குது. ஒரு மனுஷனுக்கு நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தா, நான் செய்தாலும் நீங்கள் செய்தாலும் சபைகள் செய்தாலும் ஒரே தேவனுக்கு தான் நம்ம ஊழியம் செய்யறோம், ஒரே தேவனுக்கு ஆராதனை செய்கிறோம். நான் செய்கிற ஊழியத்தை ஒரு 10 பேர் சேர்ந்து செய்தால் இன்னும் வேகமாய் செய்து விடலாம். ஆனால் ஊழியர்கள் எழும்பும் போது நமக்கு பொறாமை வந்துடும். ஊழியக்காரர்களை கர்த்தரெடுத்து பயன்படுத்துவதை பார்க்கும் பொழுது மற்ற ஒரு சக ஊழியக்காரனுக்கு பொறாமை வந்துடும். நான் நினைக்கிற ஒரு காரியம் இதுதான். ஊழியர்களை எழுப்பும், வாலிபர்களை எழுப்பும், திரளாயுடைய ஊழியத்தை செய்கிறவர்களை அறுப்பு மிகுதி வேலையாட்கள் கொஞ்சம் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு எழுப்பினா பொறாமைப்படுகிறோம். இது என்ன கான்செப்ட் என்று எனக்கு புரியல. நாம தான் கேட்கிறோம், ஆண்டவர் எழுப்புங்க, அறுவடை பார்த்தீரா எவ்வளவு இருக்கிறது, அறுப்பு மிகுதி வேலையாட்கள் கொஞ்சம் என்று கேட்கிறோம். கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டு வேலைக்காரரை எழுப்பினா அவங்க மேல பொறாமைப்படுறதா? நம்ம அவர்களை குறித்து மொட்டை கடிதாசி எழுதுவதா? அவனுக்கு விரோதமான காரியங்களை நம்ம செய்வதா? அந்த ஊழியத்தை அழித்து விட்டு தான் மறுவேளை பார்ப்பேன் என்று கங்கணம் கட்டி கொண்டு திரிவதா? கர்த்தருடைய வேத வசனம் நமக்கு திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறது. தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் என்கிற பதம் வேறு யாருக்கு சொல்லப்படுகிறது தெரியுமா? சாத்தானுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை அந்த வார்த்தை. அப்ப இந்த சாத்தானுடைய ஆவியினால் ஏவப்பட்டு கிரியை செய்கிற மனிதன், ஒரு நல்ல காரியத்தை செய்கிற மனிதனை கூட பொறாமையோடு, வன்கண்ணோடு, எரிச்சலோடு அவனை பார்க்கக்கூடிய நிகழ்ச்சிகளை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு பல இடங்களிலே தெளிவாய் நமக்கு தெரிகிற காரியம் என்னன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் வருகிறவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாகவே இருக்கிறார்கள். சாத்தான் அப்படி அநேகரை பயன்படுத்த ஆரம்பிச்சிடான். அடிப்படை காரணம் பொறாமை. ஒருவனுடைய ஊழியம் ஆசீர்வாதமா இருந்தா பொறாமை, ஒருவர் மூலம் கர்த்தர் அற்புதங்களை செய்தால் பொறாமை, ஒருவர் மூலம் ஏராளமான ஜனங்கள் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டால் பொறாமை, ஒருவருடைய சபையிலே ஜனங்கள் பெருகினால் பொறாமை. பொறாமை வந்து விட்டதானால் அடுத்து பொறாமை கொண்டு வருகிற சாத்தான் உள்ளே வந்துடுறான். காயினுக்கு பொறாமை வந்தது. 2 பேரும் கர்த்தரை தொழுது கொள்வதற்காக மலை மேலே போய் தங்களுடைய பலிகளை படைக்கிறாங்க. இவன் நிலத்தை உழுது பயிரிடுகிறவனா இருந்ததுனால அந்த நிலத்தின் முதற் பலன்கள் எல்லாம் காயின் கொண்டு வந்து கர்த்தருக்கு பலியிடுகிறான். ஆபேல் ஆடு மேய்க்கிறவன், அவன் தன்னுடைய முதல் தலையீற்றுக்களை கொண்டு வந்து கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாய் படைக்கிறான். 2 பேருடைய பலியும் கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் ஒருவருடைய பலியை ஏற்றுக்கொள்ளுகிறார், மற்றவருடைய பலியை தள்ளி விடுகிறார். பாருங்களேன், கர்த்தர் தம்முடைய பலியை ஏற்றுக்கொள்ளவில்லையானால், தன் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையானால் ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நம்ம காத்திருந்து அதை திருத்திக்கிறணும். அதை விட்டு இயல்பாக இயற்கையாக இந்த மனிதனுக்கு கோபம் தந்தா யார் மேல கோபம் வரும்னு தெரியுமா? கர்த்தர் மேல கோபம் தான் வேண்டுமானால் நியாயம். கர்த்தர் தானே என்னுடைய ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, கர்த்தர் தானே நான் கொடுத்த பலியை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று கோபம் வந்திருந்தா நியாயம். ஆனா அவனுடைய கோபம் தன் சகோதரன் மேலே திரும்பிச்சு. அவன் என்ன பாவம் செய்தான்? அவன் இவனோட நேரடியாக ஒண்ணு பேசவே இல்லையே. அவன் கர்த்தரை ஆராதித்தான், அவனுடைய ஆராதனை பிரியமாய் இருந்தது, அதை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார், அங்கீகரித்தார். அவங்க 2 பேரும் ஆராதிக்கத்தான் போனாங்க, 2 பேரும் பலி செலுத்தினாங்க. இதை கர்த்தர் நமக்கு ஒரு முன் அடையாளமாக நிழலாட்டமாய் காமிச்சிருக்கிறார். என்ன தெரியுமா? ஒருவனுடைய பலியிலே ஜீவன் இருந்தது, ஒருவனுடைய பலியிலே ஜீவன் இல்லை. ஆபேல் செலுத்தினதுல ஒரு ஆட்டுக்குட்டி உயிர் இருந்தது, இவன் செலுத்தினது காய்கறி மரக்கறி, அதுல உயிர் இல்லை. கர்த்தர் இன்றைக்கு அப்படித்தான் செய்கிறார். உயிருள்ள ஆராதனைகளை, ஜீவனுள்ள ஜெபத்தை, ஜீவனுள்ள துதிகளை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள எப்பொழுதும் ஆவல் உள்ளவராக இருக்கிறார். ஆவியோடு உண்மையோடும் கர்த்தரை தொழுது கொண்டு கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகள் எழும்பினா
மாம்சத்துக்குரியவர்களுக்கு கோவம் வந்துரும், உடனே கோவம் வந்துரும். என்ன செய்தான் பாருங்கள், எதிர்த்து நின்று எழும்பி அவருடைய முகநாடி வேறுபட்டதா. கர்த்தர் என்னை தள்ளிவிட்டாரே என்று. அவருடைய முகநாடி யாருக்கு விரோதமாய் வேறுபட்டிருக்கணும்? கர்த்தருக்கு விரோதமாய் வேறுபட்டிருந்தா வேண்டுமானால் அதை ஒத்துக்கொள்ளலாம், பரவாயில்ல. கர்த்தர் தன்னுடைய ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று ஒருவேளை அவன் எரிச்சல் படுகிறான் வைக்கலாம். அவனுடைய பொறாமை ஆபேல் மேல திரும்பிச்சான். ஆபேலை பார்த்தான், எரிச்சல் வந்தது. அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன செய்தானா? கொலை செய்து விட்டான். அவனை அடித்து அவனை கொலை செய்து விட்டான். அந்த நேரத்துல 2 சம்பவம் நடந்தது. ஒன்று, கர்த்தரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மனிதன் செத்து போய்விட்டான். கர்த்தரை தொழுது கொள்வதற்காக கடந்து போன மனிதன் ஒரு கொலைகாரனாகி விட்டான். ஆதாமுக்கு பிள்ளை இல்லாம போயிடுது. அவர்களை கொலை செய்து விட்டு அவர்கள் கடந்து வந்து விட்டார். இப்படிதான் இந்த பொறாமையின் விளைவு கடந்து வருகிறதை பார்க்கிறோம். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள் என்று 1 யோவானுடைய புஸ்தகம் 3:15 எழுதியிருக்கு. கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தமாகிய நித்திய ஜீவன் நமக்குள் நிலைத்திருக்க வேண்டுமானால், அந்த ஜீவனை சுதந்திரமாய் நமக்குள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமானால் பொறாமைக்கு இடம் கொடுக்க கூடாது. பொறாமைக்கு இடம் கொடுத்தா மனுஷ கொலைபாதகத்துக்குள்ளே கொண்டு வந்து விடும். ஒருவேளை காயினை போல அவனை உண்மையிலேயே மாம்சீக பிரகாரமா அடிச்சு கொலை பண்ண கூட வேண்டியதில்லை. ஒருவன் மேலும் நமக்கு பொறாமை வந்து விட்டாலே அந்த பொறாமைதான் நம்ம செய்யக்கூடிய தீமைகள் அந்த மனிதனை கொலை செய்வதற்கு சமமாய் கருதப்படுகிறது. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். பாருங்க, முதல்ல சொல்லப்பட்ட அந்த கொலைபாதகன் என்கிற வார்த்தை, பொய்யன் என்று சொல்லப்படுகிற வார்த்தை, இதெல்லாம் சாத்தானுக்கு கொடுக்கப்பட்ட விசேஷமான பிரத்யேகமான வார்த்தைகள். இதை மனிதர்களுக்கு கொடுக்கிறார் என்றாலே அது சாத்தானுடைய குணத்தினால் அவர்கள் பீடிக்கப்பட்டிருக்கிறார் என்பதுதான் அதனுடைய பொருள். ஆகவே பொறாமைக்கு இடம் கொடுத்து ஒரு மனிதன் தன் சகோதரனை பகைக்க ஆரம்பித்தால், கர்த்தருடைய பிள்ளைகளை விரோதிக்க ஆரம்பித்தால், அவன் சாத்தானால அப்படியே பிடிக்கப்பட்டு விடுகிறான். அவன் இருளுக்குள்ளே போய் சிக்கிக் கொள்ளுகிறான். வேதத்தில் அப்படித்தான் சொல்லுது. சவுல் தாவீது சரித்திரத்தை நீங்கள் படித்து பார்த்தா, சவுலுடைய கைகளிலே கர்த்தர் ஈட்டியை கொடுத்தார். சவுலுடைய கைகளிலே கர்த்தர் ஒரு அதிகாரத்தை கொடுத்தார். எதற்கு தெரியுமா? சத்துருவாகிய பெலிஸ்தனை எதிர்த்து நிற்கும்படிக்கும் அவனை துரத்துபடிக்கும் கர்த்தர் அந்த அதிகாரத்தை கொடுத்தார். செய்தான். கொஞ்ச நாள் போய் சண்டை போட்டார், யுத்தம் பண்ணார், அவர்களை துரத்தினார். ஆனால் அந்த பட்டயத்தை அவர் எடுத்துக்கொண்டு தாவீதை கொலை செய்வதற்காக துரத்த ஆரம்பித்தார். தாவீதின் மேல் பல முறை குறிபார்த்து அந்த ஈட்டியை எரிய ஆரம்பித்தார். கர்த்தர் அந்த ஈட்டி அவருடைய கையில கொடுத்தது தன் சகோதரனை கொலை செய்வதற்காகவா? தன் சகோதரன் அபிஷேகம் பண்ணப்பட்டவனை விரட்டுவதற்காகவா? அவனை அழிப்பதற்காகவா? இன்னைக்கு பல பேர் அப்படித்தான் செய்யறாங்க. தாங்கள் பெற்றுக்கொண்ட வரங்கள், தாங்கள் பெற்றுக்கொண்ட பிரசங்க தாளந்து, தாங்கள் பெற்றுக்கொண்ட அனுபவம், தாங்கள் பெற்றுக்கொண்ட சபை, தாங்கள் பெற்றுக்கொண்ட ஊழியம், இவைகள் எல்லாம் வைத்து பொல்லாத பிசாசாய சாத்தானை துரத்துவதை விட்டுவிட்டு தாங்கள் ஒருவரை ஒருவர் துரத்தி கொண்டிருக்கிறார்கள். அது காரணம் என்ன சொல்ல தெரியுமா? அவன் தாவீதை துரத்துவதற்கு காரணம் கர்த்தருடைய அபிஷேகம் அவனை விட்டு விலகி கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை நிரப்பி இருந்ததுதான் காரணம். எந்த ஒரு மனிதன் பொல்லாத ஆவினால் பீடிக்கப்பட்டிருக்கிறானோ அவனுடைய குறி, அவனுடைய இலக்கு தான் சாத்தானிடத்திலிருந்து திரும்பி சக மனிதன் மேல் மாறிவிடும். நீங்க எப்படிப்பட்ட மனிதர்களை நீங்க எங்க வேணுமானாலும் பார்க்கலாம். நம்முடைய இலக்கு சாத்தான் தான். நம்முடைய எதிரி சாத்தான் தான். நம்முடைய எதிரி மனிதன் அல்ல. நம்முடைய எதிரி நம்முடைய சகோதரன் அல்ல. எப்பொழுது நம்முடைய குறி மாறி, நம்முடைய இலக்கு மாறி நம் சகோதரன் மேல அந்த இலக்கு திரும்புகிறதோ, சவுலை பிடித்திருந்த அதே பொல்லாத ஆவி நம்மை பிடித்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள ஆரம்பிக்க வேண்டும். அந்த கோபம், வன்கண்ணு, பொறாமை, என்னை விட அவன் பெரியவன் என்கிற தன்மை, என்னுடைய செய்தியை விட அவருடைய செய்தி நல்லது அப்படிங்கிற மாதிரி, என் சபையை விட அவருடைய சபை பெருசு என்பதனால, என்னை விட கர்த்தர் அவர் எடுத்து பயன்படுத்துகிறார் என்பதனால, இப்படி பல்வேறு நல்ல காரியங்கள் நிமித்தமாக கூட ஜனங்களுக்குள்ளே பொறாமை வருகிறதை பார்க்கிறோம். பொறாமை எந்த ரூபத்துல வந்தாலும் சரி, யாருக்குள்ள வந்தாலும் சரி, பொறாமை ஒரு மனிதனுக்குள் வந்து விட்டது. ஆனால் அது அடுத்து சாத்தானை உள்ளே கொண்டு வர ஆரம்பித்து விடுகிறது. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று பெண்கள் பாட ஆரம்பித்த பொழுது அன்று முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். பொறாமை அவனுக்கு வந்துருச்சு அவன் மேல. அவர் ஒன்றுமே செய்யவில்லை. அவர் தேசத்துக்கு நல்லதுதான் செய்திருந்தார். சவுல் பயந்து நடுங்கி கொண்டது போல சவுலுக்கு பதிலாய் தான் போய் சண்டை போட்டு இருந்தார். அங்கே சவுல் தான் போய் நின்றுக்கணும். ஆனா தாவீது போய் சண்டை போட்டு தேசத்துக்கு ஒரு ரட்சிப்பை கொண்டு வந்தார். இந்த பெண்கள் பாட ஆரம்பிச்சாங்க. பொறாமை வர ஆரம்பித்து விட்டது. பொறாமை வந்த உடனே பொல்லாத ஆவி அவனை பிடிக்க ஆரம்பித்து விட்டது. பொல்லாத ஆவி பிடிக்கப்பட்டு கடைசியிலே தன்னை தற்கொலை செய்து கொண்டு மாண்டு போகிற அளவிற்கு அவனை கடைசி வரை கொண்டு போய் நிறுத்தி விட்டது.
ஆகவே சாத்தானுக்கு இடம் கொடாதிருங்கள், மாம்ச கிரியைகளுக்கு இடம் கொடாதிருங்கள், பொறாமைக்கு இடம் கொடாதிருங்கள், கீழ்ப்படியாமைக்கு இடம் கொடாதிருங்கள். நீங்கள் எந்த சூழலிலே எந்த காரியத்து நிமித்தம் நீங்கள் சாத்தானுக்கு இடம் கொடுத்தாலும் அதனுடைய விலை கரையத்தை, அதன் நஷ்டத்தை நாம் கண்டிப்பாய் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். ஆகவே நம்முடைய இருதயத்தை பிசாசுடைய எந்த கிரியைகளும் மேற்கொள்ளாதபடி கவனமாய் காத்துக்கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்பாய் நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். நம்முடைய தலைகளை தாழ்த்தி கர்த்தரிடத்திலே நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, என்னுடைய சரீரம், என்னுடைய இருதயம் நீர் தங்கியிருக்கிற ஆலயமா இருக்கணும். இதுல சாத்தானுக்கு இடமே இருக்கக்கூடாது. நான் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றணும். பொறாமையினாலோ கீழ்ப்படியினாமையினாலோ ஆகாய பிரபுவின் ஆவிக்கோ உலகத்தின் ஆவிக்கோ பொறாமையின் ஆவிக்கோ பாதாளத்தின் ஆவிக்கோ இடம் கொடாதபடி என்னை காத்துக்கொள்ளும் என்று சொல்லி கர்த்தருடைய கரங்களிலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் காத்துக் கொள்ளுவார். ஜெபிப்போமா? அன்பான எங்கள் ஜீவனுள்ள பரலோக பிதாவே, பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு எங்களுக்கு யுத்தம் உண்டு என்று சொன்னேன். கடந்த சில வாரங்களாக நாங்கள் தியானித்து பார்த்து பொல்லாத பிசாசின் ஆவி மனிதர்களை எந்த தருணங்களெல்லாம் பிடித்துக் கொள்ளுகிறது என்கிற நாங்கள் கவனமாய் கேட்டறிந்து எங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்கிற வைராக்கியத்திலே கடந்து வந்திருக்கிறோம். அப்பா, எங்கள் இருதயத்தை காத்துக்கொள்வது எங்களுடைய கையில் இல்லை ஆண்டவரே. நாங்கள் அடிக்கடி பொறாமைப்பட்டு விடுகிறோம், அடிக்கடி எரிச்சல் உள்ளவர்களாய் மாறிவிடுகிறோம், அடிக்கடி குற்றம் சுமத்துகிறவர்களாய் மாறிவிடுகிறோம், அடிக்கடி மனுஷ கொலைபாதகர்களாய் மாறிவிடுகிறோம், அடிக்கடி எங்களுடைய சகோதரர்களை பகைக்கிறவர்களாய் மாறிவிடுகிறோம். எங்கள் இருதயம் எங்களுடைய கையில் இருப்பதனால் தானே ஆண்டவரே இப்படிப்பட்ட பொல்லாத குணங்களுக்கும் சுபாவங்களுக்கும் நாங்கள் இடம் கொடுக்க நேர்ந்து விடுகிறது. ஆண்டவரே, இந்த இருதயத்தை உம்முடைய கைகளில் வைத்துக் கொள்ளும். அதை நீரே ஆண்டு கொள்ளும். அதன் மேல் நீர் அதிகாரியாக இருந்தருளும். இது இனிமேல் என்னுடைய இருதயம் அல்ல, அதன் மேல் நீர் அரசாளுகை செய்கிறவராக, நிரப்பியிருக்கிறவராக உம்முடைய பிரசனத்தை அருளும்படிக்காய் நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்டு யார் யாரெல்லாம் ஆண்டவரே இந்த தொலைக்காட்சி பெட்டிக்கு முன்பாக தங்கள் இருதயத்தை தாழ்த்தி ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொருவருடைய இருதயத்தின் மேலும் கர்த்தருடைய வல்லமையின் ஆவியானவர் முத்திரையாய் இறங்கி அவர்களை மூடிக்கொள்ளும்படிக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அந்த இருதயத்தை இனி எந்த பொல்லாத வல்லமை தொடக்கூடாது, எந்த பொல்லாத நினைவுகள் தொடர்வர்களை ஆசீர்வதியும், பயன்படுத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளும் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய கர்த்தர் தாமே மகிமையான மன்னிக்கும் அனுபவத்தினால் உங்கள் இருதயத்தை நிரந்தரமாய் நிரப்பி அவருடைய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாய் மாற்றி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.